சொல்லி பல யோசனைகள் ஓடிக்கொண்டு போகிறபடியா என்ன செய்யணும்னு நேற்று தெரியாமல் போயிட்டு நோடிக்கும் தெரியாது அவ்வளோ தானே சரியா இன்றைக்கு வந்துடுமே நம்ம அடுத்த பிடிக்கட்டுவான் அடிப்பேன் நல்ல வாசமாக இருக்கலாம் எனக்கு வரைச்சது என்ன சரியாக இருப்போம் ஆனால் இதே நினைச்சது கொஞ்சம் கைக்க மாட்டேங்கிறேன் இவ்வளோ பாப்போம் இது இந்த ஐயா ஃபுல்லாக மஞ்சள் குழம்புக்கு ரொட்டி போட்டிருக்கீங்க போலே ரொட்டிக்கா குழம்பு போடுறோம் நீங்கள் குழம்புக்கு ரொட்டி போட்டிருக்கீங்க போலே அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாந்த். நீங்கள் இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். நேற்றைய தினம் வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கள். நமக்கு வந்து குழந்தை கிடக்கு இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் பதிவிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வாழ்த்துக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட்லேயும் சரி அதே மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ்லேயும் சரி நிறைய பேர் வந்து வாழ்த்து இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. மற்ற ஒரு சில பேர் வந்து கமெண்ட்லேயும் பண்ணியிருக்காங்க குழந்தைய 32 வரைக்கும் காட்ட வேண்டாமன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களும் அப்படி தான் என்ன சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து இங்கே சொல்லிட்டு தான் போனது 32 தான் குழந்தையை காட்டணுன்ற மாதிரி சொல்லிட்டு போனது. ஸோ இங்கேயும் நிலவரங்கள் என்ன மாதிரி மாறுவது சிலவளை காட்டக்கூடுமேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் மல்லாவியக்காவிட்ட தான் நான் கொண்டே விடப்புறம்னு சொல்லி அவங்களுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அவங்களுக்கான ரூம்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருந்தது. அப்போ இப்போ நாங்கள் காலையில் போக அனுபவம் பிள்ளையும் இருக்கணும். ஸோ நல்ல வடிவாக ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி இப்போ நான் பஸ்ஸில் போய் நிற்கவும் அம்மாவால் அடிச்சிருந்தாங்க. அடித்து அண்ணோட கலைக்க போகிறது சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய கலைச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றிகளாக சொல்லி சொல்கிறேன். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து வந்து அணுவுக்கு வந்து குழந்தை கிடைச்ச அப்புறம் அந்த பத்திய சாப்பாடு சொல்லுவாங்க. என்னங்க அப்படி தானே பத்திய சாப்பாடு ஓகே. அந்த பத்திய சாப்பாடு சொல்லுவாங்க. அந்த சாப்பாடு சமைத்து போகிறதுக்கான சாமான்கள் வந்து போய் டவுனில் வேண்டப்போம். ஸோ என்னென்ன சாமான்னு சொல்லி எனக்கு உண்மையாக ஒன்றும் தெரியல. போன முறை வந்து மாமியாக்கள்லாம் நான் பார்த்தது. இப்போ இந்த முறை வந்து நாங்கள் பார்க்குறது அதால் எனக்கு தெரியலை என்னென்ன வேணும்னு சொல்லி. அப்போ நான் மாமியாக்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், இப்படி நீங்கள் எழுதி வைங்க என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி வைங்களோ அது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் செல்லாம்னு சொல்லியிருந்தேன். மற்றது வந்து எனக்கும் ஒரு கவலையாக தான் இருக்குது. என்ன செய்யுது நான் வீட்டை தான் முதல் குழந்தையை கொண்டு வரணும் கொண்டு நினைச்சது. என்ன செய்யுது நிலவரம் மாறினபடியாக அங்கே கூட்டி கொண்டு போக வேண்டிய நிலவரமாக போயிட்டு. ஸோ அங்கேயும் இப்போ குறை சொல்கிறதுன்னு சொல்லி இல்லை. ஸோ என்ன இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் வச்சு பார்க்குற மாதிரி யாராவது அந்த பக்கத்தில் இருந்தேன்டா நானும் இருப்பேன். நானும் ஏதோ சமாளித்து பார்த்து கொண்டு இருப்போம். இப்போ அங்கே போனால் அவனுக்கு அவையிலும் பார்ப்பினதான் இருந்தாலும் வந்து ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய வேலைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அங்கே போய் நிற்கிறாருன்னு சொல்லி அங்கே வேலை நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி சாமான்கள் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் போக முடியாது. ஓகே. அப்போ என்ன செய்வோம். மற்றது வந்து நேற்றைய நாள் வந்து வீடியோ சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய வீடியோவை கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கலாம் முயற்சியாக போட்டுருந்தீங்கன்னு சொல்லி நேற்றைய நாள் வீடியோ எடுக்கிற சிந்தனையே இல்லை. அப்படியே ஒரு டென்ஷன் இல்லை. இப்போ கூட நிற்கிற முறியலை அப்படியே ஒரு நிற்கிற மற்ற அந்த யோசனைன்னு சொல்லி பல யோசனைகள் ஓடிக்கொண்டு போகிறபடியாக என்ன செய்யணும்னு நேற்றைய தெரியாமல் போயிட்டு கட்டாயம் வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் பெருசாக போடுவோம். நல்ல வீடியோவாக இருக்கும். 32 வரைக்கும் அணுவுக்கான சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்கலாம். மற்றது வந்து மதியம் அணுவுக்கு என்ன சாப்பாடு எல்லாமே கொண்டு போகிற எல்லாத்தையும் கட்டாயம் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் காண்பிப்போம். அது மட்டும் இல்லை நிஜமாக இன்றைக்கு வந்து நெருக்கிறாங்க பாருங்கள் எனக்கு எவ்வளோ வேலைன்னு சொல்லி இங்கே வேலையை பார்க்குறதோ அங்கே அணுவை பார்க்குறதோ பிள்ளையை பார்க்குறோன்னு சொல்லி பல வேலையாக போயிட்டு இன்றைக்கி வந்து அணு நிஜமாக நெருக்க வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வர போகணும். ஓகே. அப்போ நாங்கள் நல்லா விட்ட போய் வெளியில் துண்டெல்லாத்தையும் பண்ணி கொண்டு போய் சாமான வேண்டலாம். மற்ற நீங்கள் யோசிப்பீங்க மல்லாவியக்காவிட்ட வச்சு பார்க்கணுன்ற மாதிரிக்கு. ஸோ மாமி வந்து கிருஷ்ணாவரம் இருக்குது. அப்போ கிருஷ்ணாவரம் வந்து வீடு கட்டிக்கொண்டு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் வந்து மாமி அங்கே ஷிஃப்ட் பண்ணிருக்கு. அதாவது மல்லாவியக்காவிட்ட 2 வீடு இருக்காங்க. அவங்க வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. புது வீடு ஒன்று இருக்குது. அப்போ வாடகை வீடு இன்னும் எழும்பேல. இப்போ வாடகை வீட்டில் மாமி வந்து இருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து அனுபவம் வச்சு பார்க்க பண்ணுற மாதிரி அந்த பிளான்லாம் இருக்கிறோம். சரி ஓகே. அப்போ நாங்கள் போய் மாமிகிட்ட அந்த வேலையை துண்டெல்லாத்தையும் வேண்டி கொண்டு கடையில் போய் சாமான்களை கொண்டு. ஸோ பத்திய சாப்பாடுன்னு நான் நினைக்கிறேன் கருவாடு ஐட்டங்களாக தான் இருக்க முடியும் சொன்னால் அதுதான் கூடுதலாக பண்ணுறது. சரி ஓகே போய் பார்ப்போமா.
இப்போ நாங்கள் மீன் சந்தைக்கு வந்துட்டோம். ஆனால் கருவாட்டுக்காரர் விலையில் போகுது காட்டுறதுக்காக உனக்கு அவசரம் 8 மணிக்கு முன்னே இன்னும் இல்லை இப்போ அவசரம் கொண்டு போட்டுக்கூடாது. எத்தனை மணிக்கு கருவாட்டுக்காரர் 8 மணிக்கு 8 அப்போ நாங்கள் கடற்கரையில் கொண்டுலாம் கடற்கரையில் இங்கே அம்மா விட்டு அங்கே போய் பார்ப்போம். கடற்கரையில் இருக்கா போய் பார்ப்போம். கருவாடு அங்கே இருந்தால் வாரம் அங்கே போய் பார்ப்போமே. இப்போ அடுத்த இடம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்த்துச்சுன்னா கொட்டடி கடற்கரை கடற்கரை இருக்கக்கூடிய கொட்டடி கடற்கரைக்கு வந்து நிற்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் கருவாடு பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் இப்போ எங்களுடைய மாமியாரால் வந்து இருக்கிறாங்க. மாமி வந்து கருவாட்டு தான் செய்கிறவங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் வேண்டும் ஒன்று சொல்லிட்டு வந்துருக்கோம். ஸோ வேலை வந்து கூட போகணும் அப்படி போகிறாங்க. தேவி மாமி ஏன்னா தேவி மாமி வேலையில் வந்து நிறைய காலமாக இருக்குது. ஸோ உங்களுடைய அப்பாவுடைய அம்மா இருக்கே வந்தது. அப்பாவுடைய அம்மா அப்பா பக்கத்து அந்த அவ இருந்த வீடு தான் இப்போ மாமி பெரியம்மா இருக்கா. அப்பா அம்மா இருக்கே வந்தது. அதுக்கு பிறகு வந்தது. அதுக்கு ஒரு விசேஷம் செய்யல. அவள் தனியாக தானே இருக்கா. தனியாக இருக்கா. பிள்ளைகள் வந்து போகிறவர்கள் அவள் அக்கா இல்லை நினைக்கிறேன். இல்லை இதுதான் வீடு. அது பக்கத்தில் இருக்குது. அந்த உம்பா குட்டி நிற்கிது வேறு. இப்போ நாங்கள் வீடியோ கட் பண்ணி போட்டு சரி மாமி சரி மாமி மாமி எத்தனை அங்கே போயிட்டா தெரியல. மாமி 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 மகளாக்கள் விட்டு போயிட்டா தெரியல. வரங்க மாமின்னு சொன்னாங்க. நல்லபடியாக போட்டு தருவாங்க. நிறைய கருவாடெல்லாம் போட்டு தருவாங்க. மாமி எத்தனை கருவாடை போட்டு அப்படி இருக்கும். வரலாம் கூட தருவா சந்தைக்கு போகலாம். மாமி சில வேலை சந்தைக்கு நேரமாவது அங்கே போயிட்டா தெரியல. இல்லைன்னா நாங்கள் வரோம். அவள் எந்த பக்கத்தால் போனா தெரியலையே. சரி அப்போ என்ன செய்யறது. மாமியை காணையில் அப்போ அங்கால அஞ்சு விட்ட போய் பார்ப்போம். அங்கேயும் இருக்கு. அப்பா அந்த தங்கச்சி அவன் விட்டுவோம். அவன் மாமி தான். அவன் மாமி மாமி தான். நாங்கள் அண்டியை கூப்பிட்டு பழகிட்டா. ஆனால் அது ஒன்றும் அங்கே இல்லை ஒன்று. எந்த இடம் அது? சரி பார்ப்போம். இந்த ரோட்டால் போவோம். ரோட்டால் காட்டி கொண்டு போகும்போது கருவாடுகள் போட்டிருக்கு. அதில் அவரால் மறைச்சிட்டு அப்போ வேணும். ஓகே இப்போ எங்கே போய்க்கொண்டு நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால் இப்போ வந்து தொம்மை பக்கம் அடியே. ஸோ இங்கே இதுலேயும் கருவாடு தான் காய போட்டிருக்கு. ஸோ இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போனால் நிறைய இடங்களில் கருவாடு காய போட்டிருக்கோம். ஸோ யார் அவரால் கேட்போம். அவரால் கேட்போம். இல்லாட்டி யாக்கள் இல்லாத இடத்துல காரணி பாடி போட்டு கருவாடை தூக்கும். விலை தட்டுறீங்க விலை 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 தட்டுனா மீன் தட்டுனா அப்படியே மீன் தான். கரவில மீன். இது கரவில இல்லைடா. இது கரவில இல்லைடா. அது கரவில அங்கேடா போகிறது. எங்கே? கட்கோளத்துக்கு போகிறது கரவிலையில். ஏன்னா அங்கே கட்கோளத்துக்கு போகிறது. அங்கங்கே அந்த கிட்டத்தில் போய் அந்த விலையை போட்டுட்டு வர்றது. சித்தப்பா நிற்கிறேன். அப்போ அந்த தம்பியை அப்போ அந்த தம்பி என்ன வேறு இங்கால இந்த இதான தொம்மையப்பர் கோவில். தொம்மையப்பர் கோயிலுக்கு இங்கால முன்னப்பக்கம் தான் கருவாடு எல்லா இடமே போட்டிருப்பினோம். மாமியை கூட அங்கே பார்க்கலாம். சில விட அந்த கூறுற இடத்துக்கு தான் வந்துருப்பினோம். அந்த மீன் கூறுற இடத்துக்கு. மீன் கூறுற இடத்துக்கு. ஸோ இங்கே தான் மீன் கூறுறது. வேற ஆக்கள் சிலவா இருக்குல்ல. இதுல கருவாடு கடையே இருக்குல்ல. அப்புறம் என்ன அட பேர் என்ன கருவாட்டு கடையே இதில் போங்க. இதில் இப்படி போட்டு போகும். காட்டி போட்டு வருவோம். இல்லாட்டி காட்டி கொண்டு போவோம். வாங்க கருவாடு திரியா பாறை கருவாடு கட்டா கருவாடு எல்லா கருவாடும் இங்கே இருக்கு. என்ன எல்லாம் கிடக்கு. மாவி நிற்பா. அதில் மாவி ஏற்றின்னு போவோம். 2000 கொண்டு போவோம். இல்லாட்டி இதில் வாங்கி கொண்டு போவோம். இதான் வந்து சந்தை. அதாவது இங்கே தான் வந்து மலிவா மீன்கள் எடுக்கிறது.
இங்கே இருந்து எடுத்து கொண்டு வந்தா அங்கே ஜாகரிஞ்சிரு இந்த டவுனில் சந்தையில். கரெக்டாக பார்த்தீங்களா ஃபேன்? மொத்தம் சரியான க்ரௌடாக இருக்குண்ணே. அது இன்னும் கொஞ்சம் வேலைக்கு வரணும். என்னதுக்கு? உங்கள் இன்னும் செலவாக இருக்கும், இன்னும் கூட்டமாக இருக்கும். இப்போ எடுத்துக்கொண்டு ஜாகிரத்துக்கு போயிருப்பீங்க 8-8:30 ஆகுதானே. இப்போ கூடுதலாக இங்கே பெண்கள் எல்லாம் கூட இந்த வெள்ளை தட்டுறது, அதாவது இந்த ஃபேமிலியோட சேர்ந்து தண்டுறேண்ணே. ஸோ இதான் வந்து கெலடி ஆர்சி நீங்கள் படித்த ஸ்கூல். ஒரு வயசுக்கான படித்த ஸ்கூல் இதுதான். நான் ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன். இந்த விளையாட்டு படிக்க விளையாட்டு படிக்க வந்திருக்கேன். அதில் நிப்பாட்டி ஓட்டின்னு போவோம் மீனக்காயன். கடையிலே வாங்கி கொண்டு போவோம். கடையிலே ஓட்டின்னு போவோம். மீனக்கடா மீனடா முக்கியமானல சொன்னது. முக்கியமானு சொன்னது சாமான்களை வாங்கி கொண்டு கொடுத்தா தான் சமைப்போம். வா இப்போ எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிருப்பேன் வியாபாரங்களுக்கு. நான் இது இங்கேயும் வந்து ஒரு இருக்க வந்தேன், அனுப்பா தான் வந்தேன். இன்னும் இருக்கிய இதுயா பாரு, இது கூட என்ன மரக்கரையும் போட்டு வைக்க இதுலே வண்டி இதே அக்கா தெரியா பாரு இருக்கா. இந்த குழந்தை கிடச்சிருக்கு அவை கொடுக்குறது. எவ்வளோ அது? 12 ரூபா. ஃபுல்லாகவே தெரியா பாரானோ. எவ்வளவு சாப்பிட்றாங்க இப்போ அளவாக தந்தீங்களா இல்லை? கணக்கில் முள்ளெண்ணெய் இல்லை, முள்ளெண்ணெய் இல்லை, கருவாட்டு மீன் இதுதான் என்ன புள்ள பேச்சு பெருவாடு. புள்ள பேச்சு நல்லது கொழுப்பு இல்லாமல் தான் தாருங்க, நல்லது தான் தாரு. வேண்டும் எவ்வளோ இது? 2000. இது என்ன சொல்லுங்களா, சச்சு மீன் கொஞ்சம் குறைக்க மாட்டீங்களோ? கை இடம் 11. இதுதான் கை வேணும். இன்றைக்கு இவ்வளோ கருவாடும் போக போகுது வேறுங்க. பாப்பமா போனா சந்தோஷம். திரும்ப வரணுமല്ലോ. நாளைக்கும் தரணும், அதுக்கு எது நேரம் தருவோம். முள்ளு தான் வேற அப்படியும் கொண்டு இருக்கும். என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு விருப்பமானது வாங்க. சரியா? தேங்க்ஸ் சார். ஆமாண்ணா. சரி, என்ன வாங்கலாம் இதில்? ஓகே ஓகே. சரி, நாங்கள் வேறு சாமான்களை போய் வாங்க. இப்போ கருவாட்டம் கொடுப்போம் வேண்டாம். கருவாடை கொண்டு கொடுத்துட்டேன், முக்கியம் இல்லை அது. கருவாட்டம் கொண்டு கொடுப்போம் வேண்டாம். அரைக்க தேவைதானே? அரைக்கணும். 12 மணிக்குள்ள சாப்பாடுகள் கொண்டு கொடுக்கணும். கருவாடு மாதிரி கருவாடு அரைக்கிறீங்களா? அரைச்சி போட்டு தானே கருவாடு சமைக்கிறது. அபி என்னடா அம்மி தூக்கி வைக்கணும் மட்டும் வச்சாச்சு. சரி, யார் வச்சது ஐயா? அவரு நன்றி சொன்னு சொல்லுண்ணா.
மற்ற சாமான்களையும் பண்ணி கொடுப்பாங்க. எப்படியும் 50,000 கிட்ட சில வாங்க பின்ன அது கூட தான் சிலவாகும் நீ சொல்லிக்க நான் நம்பல கல்யாணத்தை கட்டிப்பார் வீட்டை கட்டிப்பாருண்டு ரெண்டும் சரியான கஷ்டம் தான் ரெண்டும் வேண்டாம் சரி நாங்கள் டவுனில் போய் சாமான் வாங்கி கொண்டு போய் தொடருவோமே இல்லாட்டி முன்கடையிலே வாங்கலாம் சரி அரை கிலோ புளி 1 கிலோ சீனி சுத்தமான நல்லெண்ணெயா DSP ஒரு போத்தல் சீனி மறியல 10 கிலோ நாடோ 10 கிலோ நல்ல நாடு தானே என்ன அந்த ஆட்டக்கார அரிசியோ என்ன அரிசி ஆட்டக்கார புது புது பேரா சொல்றேன் அதுக்கு பேரே தான் பேக்கில் நீ இப்போ அரிசி பேக் வரணும்னு பார்த்து நானே அரிசி பேக் இல்லாமல் போய் வாங்குறேன் அங்கே 1 கிலோ சின்னதா 1 கிலோவில் 2620 நான் 1 கிலோ போட்டுருவோம் கூல அடுத்து இருந்தா குடிப்பீல இருந்தா குடிப்பேன் நான் என்ன எடுத்தாரு தயிர் போத்தில் ஆச்சுன்னா வாங்கும் சூடால் குடிக்கக்கூடாது தயிர் போதுல அங்கே பாருன்னு வாங்கும் 1 கிலோ சன்லைட் பவுடர் 3 பேபி சாப் 190 தொள்ளாயிரத்தி எவ்வளோ வந்து 900 அப்போ இங்கே வந்து அந்த இதை வட்டி உனக்கு அப்புறம் வந்து பண்ணுறேன் அங்கே சின்ன போட்டு சின்ன இல்லை 6000 தான் கிட்ட இப்போ பேங்கில் போகணும் அதை வட்டிடுங்க அப்படின்னா பண்ணி தரேன் வந்து வந்து பேங்கில் போய் சின்ன போட்டா அவ்வளோ வரும் உங்கள்கிட்ட எவ்வளோடாச்சு 6000 இருக்கும் ஓ 550 ரூபா இருக்கும் அது 5860 நீங்கள் சின்ன வேண்டாம் சரி அப்போ 5300 வேண்டது பெருசாக வண்டி விடுவோம் சரி சரி மற்றது 2 அந்த லோக்கட்ரிங்கோ ஒன்று அதுவும் 1 ஸ்டிங்கிலேங்க கூலே இருக்கும் இப்படியே கொடுத்தா வேண்டா சரியா இப்படியே வெடிக்க முடியும் 5890 100 ரூபா இருக்குமே ஓ சரி அப்படியே விட இன்னும் ஒரு பிளேன் கூட குடிக்கிறது தாங்க நான் தண்ணி தர மாட்டேன் இல்லை தாங்க குழந்தைகளுக்கு என்ன ஆமாம் பார்த்துருக்கேன் அப்போ எந்தேக்கோ நேற்றோ மந்தியே ஓகே அப்போ நாங்கள் ஓட்டி கொண்டு போய் அங்கே வீடியோ
ஓகே, இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ மல்லாவியக்காவிட்ட போகிறோம். இப்போ மதிய நேரம் சாப்பாடு நேரம் வந்துட்டானவுக்கு, அப்போ சாப்பாடு பண்ணி கொடுக்க போகணும். ஸோ என்ன சாப்பாடு நானும் இருக்கா பார்ப்போம். மனு வந்து என்னதான் இருந்தாலும் எனக்கு தான் தெரியும் மனு என்னென்ன மாதிரி சாப்பிடுமென்னு சொல்லி. நான் சும்மா சொல்கிறேன், நான் கல்யாணம் கட்டி நான் கால் கட்டு உள்ள பிறந்த வாய்க்கட்டு ஏஞ்சம்மா இங்கே நிற்கிறா. அல்வா நீ உரப்பாக்க ஒன்றும் சாப்பிடல. அப்படின்னு வரட்டா போய் வாங்கிட்டு வாங்க. அது என் காணையில் நான் பின்னால் வரணுமா? இல்லை இல்லை கொண்டு வர அவளுக்கு அவன் வந்து என்ன நடக்க விட மாட்டேன் பெருசா. ரேஞ்சுமா 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 ஓய் ரெடியாமோ? இங்கே வாங்க ஒன்று சாப்பாடு ரெடியாமோ? அப்போ நீங்கள் அப்பா விட்டு வந்துருக்கிறீங்க. சரியா, என்ன சாப்பாடாம்மா அது? நீங்கள் என்ன சாப்பிடுனீங்க? நூடுல்ஸும் தெரியாது. அவ்வளோ தானே? சரியா, இன்றைக்கு வந்துடுமே நம்ம பேசுறீங்களா அம்மாவோட? ஏங்க வைக்கல? ஏங்க வைக்கல? அம்மாண்ட ஃபோன் ஆஃபில் இருக்கோ? அப்போ அப்புறம் வந்து பிள்ளை கூட்டின்னு போக பிள்ளையா? அப்படி சாப்பாடு ரெடியோ? சாப்பாடு ரெடியோ? ஓ, சூடாக்கினேன். ஏன் சமையல் வேலைக்கே முடிஞ்சதோ? சமையல் வேலைக்கே முடிஞ்சதோ? சொல்லு சொல்லு, வேலைக்கு தாங்க நம்ம பசியில் இருக்கணும். சொல்லு போய் தெரியாதா? அஜ்ஜா அஜ்ஜா வேஞ்சோ கூட்டிக்கிட்டு போய் ஒரு பாட்டு ஒன்று பாடி விடுங்க. என்ன தெரியாதுன்றீங்க, பாடுங்க. அவர் உங்களோட மிஸ்டர் வளர்ச்சி தேடி வந்தவா வீட்டை நேசரைக்கு போவா தெரியிருக்கலாமண்டு. இங்கே கூட்டி இந்த காட்டி விட மேலே டீச்சரு, இங்கே கூட்டி இந்த காட்டி விட மேலே டீச்சரு. அவள் பொலிச்சு விடாம இருவா உண்மைக்கு. பிள்ளை 2 நாளாக நேசரிக்கும் போவில்லை. அவ ரெடி ஆகிட்டு போலக்கேண்ணே, சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க. நெஞ்சுமா யார் சமைச்சது? பேமாவோ? அப்போ அம்மம்மா அங்கே அம்மம்மா கறி காய்ச்சினுவாவோ? என்ன கறி காய்ச்சினுவா அம்மம்மா? மீன் கறியோ? அப்போ அம்மாவுக்கு என்ன சாப்பாடு? அரைச்ச கறியோ? நீங்கள் சாப்பிடுங்க அரைச்ச கறி. ஏன் ஏன் பிடிக்காது உங்களுக்கு? அரைச்சாரி பிடிக்காது? அப்பாவுக்கு பிடிக்கும். அப்பாவுக்கு தாரையில் சாப்பாடு வரும். என்ன என்னத்தை எடுத்துக்கொண்டு? அரைச்ச கறி எடுத்துக்கொண்டோ? சரிங்க, ஓகே. அப்போ நாங்கள் சாப்பாடு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டேன். டிஷ்ஷுக்கு இருக்கிறத சாப்பிட்றோம், டிச்சுக்குள்ளே இருக்கிறத சாப்பிடலாம். மிச்சத்தை ஊற்றுறேன். குடிக்கட்டும். சாப்பிட்றது ஒரு வாசல், குடிக்கிறது ஒரு வாசல். சரி ஏஞ்சமா, பாய் பாய். சரி பாய். ஸோ என்ன சாப்பாடுன்னு நாங்களும் பார்த்துருவோம். ஒரு வேலை பார்க்க போகலான்னு சொல்கிறவியாகும். இது வந்து அரைச்ச கறி உடையது. அரைச்ச கறியை குடிக்கட்டுவான். தடிப்பேன். நல்ல வாசமாக இருக்கலாம். எனக்கும் அரைச்ச கறினா சரியாக இருப்போம். ஆனால் இதே இந்த அரைச்ச கறி கொஞ்சம் கைக்க பண்ணிக்கிறேன். இவையலோ பாப்போம். இது என்னண்டு என் ஐயா ஃபுல்லாக மஞ்சளாக கிடக்கு. ஆனால் என்ன சரி பிள்ளைக்கு அம்முண்டி விழுங்க தான் பண்ணுவேண்ணே. நாளைக்கு அரைச்ச கறி அந்த கருவாடு கறி குலைக்கண்ணே. முக்கியம் ஒன்று போட்ட கறி. முக்கியம் முக்கிய கறி.
அனுவை நாங்கள் என்ன செய்வோம் சாப்பாடை கொடுத்து போட்டு சரியோ சாப்பிட்டா அப்புறம் கொஞ்ச நேரத்தால் கோல் பண்ணி கேட்போம் சொல்ல வேண்டாம் வீடியோவில் சொல்ல வேண்டாம் கேட்போம் என்ன மாதிரி இருந்தேன் உண்மையாக சொல்கிறான்னு பார்ப்போமே சரி இப்போ நாங்கள் போவோமே சரி ஓகே வந்து நாங்கள் அனுவுக்கு வந்து சாப்பாட்டை கொடுத்துட்டு பிறகு வீடியோ தொடருவோமா ஓகே இன்றைக்கு மதிய நேர சாப்பாடு வந்து ஆளுக்கு ஒவ்வொரு சாப்பாடை எல்லாருக்குமே ஒவ்வொன்று தான் ஸ்பெஷல் கவனிப்பேன் என்ன உண்மைதான் இந்த கடை சாப்பாடு ரைஸுகள் கொத்துவல் சாப்பிட்ற நேரம் கயன் ரொட்டி சாப்பிட்றது கயன் உடம்பு பெருமையோடு இருக்கிறீர்கள் கவனிக்கல அண்ணாக்கு சோறு அவருக்கு ரொட்டி அண்ணா என்ன குழம்புக்கு ரொட்டி போட்டிருக்கீள் போலேக்கு ரொட்டிக்காக குழம்பு போடுறோம் நீங்கள் குழம்புக்கு ரொட்டி போட்டிருக்கீள் போலேக்கு செந்துரன் தான் கேட்டவன் இன்றைக்கு சோறு செந்துரன் உண்மையை சொல்லு இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் இல்லாட்டி அம்மா கூட்டின சாப்பாடு நல்லா இருக்கும் உண்மையாக சொல்லணும் இங்கே என்ன பார்த்துருக்க சொல்லு அப்போ எங்களுக்கு வந்துட்டே கடையில் இல்லை இன்றைக்கு எங்களுக்கு சுவாசினி அக்காவிட்டேருந்து வந்தது ஏஞ்சமா சாப்பிடுவோமே ஏஞ்சம்மா சாப்பிட்றதுக்கான நான் பார்த்து பண்ணிக்குது எங்கேயா சாப்பாடு பாரு எடுத்துகிட்டு வரலாம் நம்மளுடைய சாப்பாடை நாங்கள் சாப்பிடுவோம் ஏஞ்சம்மா என்ன வகைன்னு சொல்லுங்க பார்ப்போம் என்ன வகைன்னு சொல்லுங்க பார்ப்போம் கோழி மாடியில் கோழி மாட்டுவச்சிலை மாட்டுறச்சி மீனும் காய்ச்சி மீன் ரச்சி யார் இருந்தது சாப்பாடு எந்த பேயமா சுக்குன்ற பேயமா ரைட் இது ஏஞ்சம்மா எந்த பக்கம் சாப்பிட முடியாது ரைட் குழம்பு என்னம்மா குழம்பு தான் நாளைக்கு இருப்போம் சாப்பிடுவோம் சாப்பாடு நல்லா இருக்கு தானே சொட்டப்படி இருக்கும் அனுப்புண்டே போன சாப்பாட்டை பார்க்க எனக்கு இதாக இருந்துச்சு அட்டைச்சாக்கரை ஒரு மஞ்சள் வெள்ளக்கறி இல்லை ஒன்றும் இல்லை அப்படிதான் கருவாடை கூட தெரியும் என்ன கருவாடு தெரியா பேர இப்போ சின்ன துண்டு கருவாடு 11,000 சின்ன மீன் நல்லா வேணுமா மீன் கட்ட சப்ஜி இதான் சிரிச்சேன் 15,000 சிரிப்பு வராது 11,000 வேண்டதான் நம்ம பேர் எவ்வளோ என்னது ஓ அது சரி நான் இப்படி பண்ணி கொடுக்கல தெரியா பேர கருவாடு இல்லை ஏதோ ஒரு கருவாடு போய் முள்ளு வளர்க்குற மாதிரி கொடுத்தாரு நிறைய சாப்பிட்டா அதுக்கப்புறம் நினைக்காங்க எந்த சாப்பாடு மிச்சம்னு சொல்லி எண்டையில் செந்துரண்டையும் எண்டையும் கலந்துடுறது சில்பாக்குங்க சில்பா பார்த்து பண்ணிக்காங்க ஷில்பா சோறு வேணுமே இதில் வரக்கூடாது என்ன என்ன சில்பா என்ன பாயில வைக்கிற சில்பா சொல்ற மாட்டேன் வேற சில்பா தாரத சோறு ஏய் அங்க போ சில்பா போ வந்தா அதுக்கு பயம் என்ன அது அந்த சொல்லி வளர்த்தாச்சா என்ன சில்பா சாப்பாடு இல்லை உனக்கா வயிறு நிறைய வடிவாக சாப்பிட்டாச்சு நேற்று நான் வீடியோ பார்த்துருப்பீங்க தானே எல்லாருமே வந்து நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன் நீங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி மற்றது வந்து அனுபவம் குழந்தையும் வந்து நல்ல வடிவாக இருக்கிறான் அனுபவம் வந்து இந்த முறை இந்த என்னென்னு சொல்கிறது பெற்று போட்டு களைச்சிருக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் உஷாராக தான் இருக்கிறான் போன முறை அம்மா ஞாபகம் இருக்க போன முறை நீ வேற இடையில எந்த அப்பா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ஒரே அழுகையும் நிறைய கணக்கு கூடி நின்றாது போன முறை
இப்போ வாங்கல ஏன் நீ அப்போ வருஷம் ஃபுல்லாக இங்கே வேலை செய்யல அப்போ மேட்ச் ஆச்சு நான் சொல்கிறேன் நெஞ்சில் நிற்கிறேன் ஒன்று தான் வருஷம் ஃபுல்லாக இல்லை இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு வருஷம் தேவைப்படுது ஒரு வருஷத்துல வேலையை வச்சு முடிச்சதான் நம்மளுக்கு குழந்தைய பார்த்து நிலப்படல ஓ. போட்டோ போட்டு விட்டுனானே குரூப்பில் போட்டு விட்டுனானே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு யார் மாதிரி இருக்கு அதான் தெரியாது இல்லைடா வித்தியாசம் வருகாது உங்களோட தெரியாது இது வச்சு அண்ணா இவர் வச்சு செய்கிறாரு நாங்கள் சொல்கிறேன் உங்களோட வீட்டுக்கு இந்த கடைசி பொடியின ஒரு படிவாக முடிக்கிறா இருக்கிறாருன்ட்டு சொல்கிறாரு இப்படி அப்படிதான் கிளம்பிடுறாரு. சரி ஓகே இதோட இந்த வீடியோ நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் இப்படி நாளைக்கு அனுப்புக்கு டிக்கெட் வெட்டிடுவோம் நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து ஹாஸ்டலில் பார்க்க போனவியல் ஆனால் என்ன ஒவ்வொரு ஆளாக தான் பார்க்கலாம் 2 பேர் கூட உள்ள போயிடலாம் ஏன்னா சின்ன பிள்ளை இருந்து இதான இப்போ ஒவ்வொரு ஆள் தான் பார்க்கலாம் நான் வேற 2 அக்காக்கள் நிறைய பார்க்குறேன் யாரோ சப்ஸ்கிரைபர் பார்க்குற வந்து நிறைய இன்னும் நிறைய பேர் வீட்டை வேறண்டா சொல்லிக்கலாம் என்ன பிரச்சனைன்னா வீட்டை கூட்டி கொண்டு வரையில அதான் எனக்கு சரியான ஒரு கவலை இருக்கு வீட்டை கூட்டி கொண்டு வந்துட்டாங்க கூட்டின்னு போவோம் இல்லையா விடக்கூடாது என்ன நான் சொல்ல முன்னோர் தரையாக வீட்டை வேட்டணும்னு நினைச்சது வந்துட்டு போகலாம் வந்துட்டு போகலாம் வீட்டை பார்த்துட்டு போட்டோம் வந்துட்டு போகலாம் பிள்ளைகிட்ட கேட்போம் அப்படி வடிவா இருக்கும் வீடுன்னு கேட்டு அப்படி இருக்கு நீங்கள் வாழ இல்லை ஏபிசிடி சொல்லுவது வந்தவர் நேற்று பிறந்த ஐயோட அங்கே அம்மா பேர் மாமலா அப்பா பேர் மாமலா சொன்னது இல்லை நான் சொன்னது ஏஞ்சமா தம்பியை பார்த்தீங்களா என்னவா பார்க்க அவள் இப்போ வேற மட்டும் பார்த்து கொண்டு இருக்கா வீடியோலாம் பார்த்தவா என்னவா தம்பியை கொண்டு விட்டேன் நாங்கள் வீட்டை ஏங்க தம்பியை கொண்டு போகல பொண்ணாள் சொல்லு என்னவா கரெக்டா சரி ஓகே அப்போ இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்